குட் ஈவினிங். ஓகே, நான் என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். விசிபிளா இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிள் மேம். ஹலோ. ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 4 ஏற்கனவே இது பார்த்துட்டோம். நம்ம இது வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா ஹெட்லைன் ஸ்டாப் பண்ணி கேட்கலாம். நான் ஸ்லோவா தான் போவோம். ஓகேவா? இது வந்து உங்ககிட்ட 6th ஸ்டாண்டர்ட் புக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க புக்கை எடுத்தும் பாத்துக்கலாம். இல்ல இப்போதைக்கு நான் ஸ்கிரீன் பாக்குறீங்க அப்படிங்கனாலும் ஸ்கிரீனாலும் ஓகே பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் மொழியில இது இலக்கணம் பார்க்க போறோம். இலக்கணம் தமிழ் மொழியில நம்ம இலக்கணத்தை வந்து 5 வகையை நம்ம வந்து பிரிப்போம். என்ன அப்படின்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இலக்கணம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மொழியிலையுமே என்னடான்னா எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் என்னன்னா ஒரு வரையறை செஞ்சாங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு இலக்கணம் அப்படின்னா, தமிழ் இலக்கணம்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல கிராமர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே ஒவ்வொரு கிராமர் கொண்டு வந்தாங்க. சோ அப்படி கொண்டு வந்த கிராமர் தான் இலக்கணம் அப்படிங்கிறது. அந்த நம்ம தமிழ் மொழியில இலக்கணத்தை 5 வகையா பிரிக்கிறதா பார்த்தோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இப்ப இன்னைக்கு முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம்ல எழுத்து அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, ஒளி வடிவாக எழுதப்படுவது, வரி வடிவாக எழுதப்படுவது எழுத்து. அதாவது ஒளி அப்படின்னா சப்தம். நம்ம பேசும்போது நம்ம அந்த சவுண்டா வெளியே வருது. எழுதும் போது நம்ம என்ன பண்றோம், ஒரு வடிவம் கொடுத்து நம்ம எழுதுறோம். நம்ம எழுத்து அப்படின்னு சொல்றோம். எழுத்துனாலே நம்ம முதல்ல என்ன எழுத்து படிச்சிருக்கோம் அப்படின்னா, உயிர் எழுத்து தான் படிச்சிருக்கோம். உயிரெழுத்துக்களுக்கு உயிருக்கு முதன்மையானது என்ன அப்படின்னா காற்று. இயல்பாக நம்ம பேசும்போது என்ன செய்யும் அப்படின்னா காற்று வந்து வெளிப்படும். அதான் நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா உயிர் நம்ம வாழ்றதுக்கு முக்கியமான ஆதாரமே நம்மளுடைய காற்று அப்படிங்கிறதுனால காற்று வெளிப்படும் பொழுது அந்த சத்தம் வெளிவரதுனால நம்ம அந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இது எதனாலலாம் உருவாகுது உயிரெழுத்துக்கள் அப்படின்னா, வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த 3 செயல்பாடுகள்னால ஆல இருந்து அவ் வரைக்கும் 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 12 உயிரெழுத்துக்களும் பிறக்குது. இதுல நம்ம குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறோம். குறில் எழுத்துக்கள் 5. குறில் எழுத்து அப்படின்னா குறுகி ஒலிக்கும். நெடில் எழுத்து அப்படின்னா கொஞ்சம் நீண்டு ஒலிக்கும். அப்படி நம்ம இந்த 12 உயிரெழுத்துக்களை நம்ம குறில் நெடில்னு 2ஆ பிரிக்கிறோம். குறில்ல வந்து 5 இருக்கு. அ, இ, உ, ஏ, ஓ. இந்த நீண்ட எழுத்துக்குடியது வந்து என்ன சொன்னா நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 நெடில் எழுத்துக்கள். குறுகி ஒலிக்கிறது குறில் எழுத்துக்கள்னு சொல்லி நீண்ட எழுத்துக்கள். இந்த ஒலிக்கிறதுக்கு வந்து ஒரு கால அளவு ஏற்படும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இல்ல மாத்திரை அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை கிடையாது. ஒரு எழுத்தை ஒலிக்கிறதுக்கான கால அளவு நம்ம டைம்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம அங்க மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு கண்ணை இமைக்கிறதுக்கோ அல்லது ஒரு கை நொடி, நம்ம கையில ஒரு சொடக்கு போடுவோம்ல, அந்த நொடிக்கு வரக்கூடிய கால தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். குறில் எழுத்து நம்ம 5 எழுத்து பார்த்தோம் இல்லையா, அந்த குறில் எழுத்து 5மே குறிக்கிறதுக்கான கால அளவு வந்து ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துனா நீண்டு ஒலிக்குன்னு பார்த்திருக்கோம், அதுக்கு வந்து 2 மாத்திரை. இது வந்து உயிரெழுத்துக்கள்ல வரக்கூடிய மாத்திரையினுடைய அளவு. அடுத்தது மெய் எழுத்துக்கள். மெய் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்பு அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அப்ப மெய் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு நம்முடைய உடலினுடைய பங்கு அப்படிங்கிறது முக்கியமானது. எப்படி உயிரெழுத்துக்கள் காற்று முதன்மையா இருந்து அந்த உயிரெழுத்துக்கள்னு சொல்றோமோ, மெய் அப்படின்னா உடம்பு அப்படிங்கறத உடல் மூலமா அந்த இது வருது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு. நம்ம அதை வந்து 3 வகையா பிரிப்போம். மெய்யெழுத்து மொத்தம் 18 இருக்கு. அத வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். வல்லினம் அப்படின்னா கசட தபர, இடையினம் அப்படின்னா எழல வரல, மெல்லினம்னா ஞனன நமன. இதுல வல்லினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வன்மையா ஒலிக்கும். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இது எங்க இருந்து பிறக்குது அப்படின்னா நம்மளுடைய மார்பில் இருந்து பிறக்கு. அதனால அதை வந்து வல்லின எழுத்துக்கள்னு சொல்றோம். அடுத்தது மெல்லினம். மெல்லினம் அப்படின்னா ஞனன நமன. இந்த 6 எழுத்துக்களுமே எங்க இருந்து பிறக்கு அப்படின்னா நம்மளுடைய மூக்குல இருந்து பிறக்கு. அடுத்து வந்து இடையின எழுத்து. இடையின எழுத்து எரள வள. இது எல்லாம் எங்க இருந்து பிறகுன்னா நம்மளுடைய கழுத்து பகுதியில இருந்து பிறகு. வன்மையா ஒழிக்கிறதுனால நம்ம வல்லின எழுத்துன்னு சொல்றோம், கசட தபர. மென்மையாக ஒழிக்கிறதுனால மெல்லினம், ஞனன நமன. இந்த 2க்குமே வன்மையாவும் ஒழிக்காம மென்மையாவும் ஒழிக்காம இதுக்கு இடையில ஒழிக்கிறதுனால எரள வள. இந்த 6 எழுத்துக்களையும் நம்ம இடையினம் அப்படின்னு சொல்றோம். அப்ப உயிரெழுத்துக்கள் நம்ம 2ஆ பிரிச்சு பார்த்துட்டோம். குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மெய் எழுத்து குறிக்கிறதுக்கான கால அளவு என்ன அப்படின்னா அரை மாத்திரை. இதுதான் இதனுடைய மாத்திரையினுடைய அளவு.
சரி, இப்ப உயிர் பார்த்தாச்சு, மெய் பார்த்தாச்சு. அடுத்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துனா வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து பிறக்கும் போது நமக்கு வந்து உயிர்மெய் எழுத்து வந்து பிறக்கும். 18 மெய் எழுத்தும் 12 மெய் உயிரெழுத்தும் சேரும் பொழுது நமக்கு மொத்தம் 216 உயிர் எழுத்துக்கள் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டு இக்கு பிளஸ் ஆ. இக்கு பிளஸ் ஆல இக்கு வந்து என்ன எழுத்து? உயிர் எழுத்தா மெய் எழுத்தா? மெய் எழுத்து. மெய் எழுத்து. அப்போ ஆ அப்படிங்கிறது என்னது? உயிரெழுத்து. உயிரெழுத்து. அப்ப இந்த இக்கு ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேரும் பொழுது நமக்கு சொல்லி ஒரு உயிர்மெய் எழுத்து கிடைக்குது. நம்ம உயிரெழுத்துல என்ன பார்த்தோம்? குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரைன்னு சொல்லி பார்த்தோம்? ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை. உயிரெழுத்து மேம் ஹலோ, கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம், கேக்கல. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இருங்க ஒரு நிமிஷம். நெட் கொஞ்சம் ஆன் பண்ணு. இப்ப வாய்ஸ் கேக்குதா? கிளியர் மேம். ஓகே ஓகே. இக்கு பிளஸ் ஆன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இல்ல இக்கு வந்து என்ன அப்படின்னா மெய் எழுத்து, அப்படிங்கிறது உயிர் எழுத்து. அப்போ நம்ம குறில் எழுத்து தனியா இருந்தா ஒரு மாத்திரைன்னு பார்த்திருக்கோம், மெய் எழுத்துனா அரை மாத்திரை. இந்த உயிர்மெய் எழுத்துக்கு எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அது உயிர்மெய் குறிலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மாத்திரை. இப்ப இக்கு பிளஸ் அப்படின்னா கா, அது வந்து உயிர்மெய் நெடில், அது வந்து 2 மாத்திரையா பெறும். அப்போ உயிர்மெய் எழுத்துல நம்ம எப்படி மாத்திரையை நிர்ணயம் பண்றோம் அப்படின்னா, அது உயிர்மெய் குறிலா இருந்தா ஒரு மாத்திரை, உயிர்மெய் நெடிலா இருந்தா 2 மாத்திரை. அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து நமக்கு என்னைக்குமே தெரியும், அதுக்கும் மெய்யெழுத்து மாதிரி அரை மாத்திரை தான். தமிழ் மொழியில வந்து உயிர்மெய் உயிர்மெய் இது எல்லாத்தையும் தவிர ஒண்ணுதான் ஆயுத எழுத்து தான். இந்த ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்களும் இருக்கு, அது என்ன அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை, குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. இந்த மாத்திரை அளவு தெளிவா இருக்கா? நம்ம அடுத்து பார்க்கலாமா? ஹலோ, லைன்ல இருக்கேனா? கேக்குதா வாய்ஸ்? You are audible, Kavita. ஓகே மேம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் பார்க்க போறோம். நம்ம எழுத்து வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இலக்கணம் வந்து 5 வகையா பிரிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். எழுத்து, பொருள், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லி. அப்போ எழுத்தை வந்து நம்ம திரும்ப என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து முதல் எழுத்து, இன்னொன்னு வந்து சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம பார்த்த உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த 30 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா உயிரெழுத்து மெய் எழுத்து இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் என்னன்னா தனிச்சு இயங்கும். அதாவது தனிச்சு அப்படின்னா எந்த ஒன்னையுமே சார்ந்து இருக்காது, டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது வந்து ஒரு இண்டிபெண்டா இயங்கக்கூடியது. அதனாலதான் உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, இந்த 30ஐயுமே நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த எழுத்துக்கள் தான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குறதுக்கும் முதல் காரணமா இருக்கு. அதனால இதை முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம். சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும். இப்ப எடுத்துக்காட்டு உயிர்மெய் எழுத்து நம்ம பார்த்தோம். இப்போ மீ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குன்னா அந்த மீயை பிரிச்சோம்னா இம் பிளஸ் இ அப்படின்னு சொல்லி பிரியும். அதுல வந்து ஒரு மெய் எழுத்து ஒரு உயிரெழுத்து, அந்த ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் நமக்கு உயிர்மெய் எழுத்துன்னு ஒன்று கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி இன்னொரு எழுத்துக்களை சார்ந்து இயங்குறத நம்ம சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள் நடைபெறும். முதல் எழுத்துக்கள்னு கேட்டா எழுத்து வந்து 2 வகைப்படும், ஒண்ணு முதல் எழுத்து, இன்னொன்னு சார்பெழுத்து. சார்பெழுத்து வந்து 10 வகையா நம்ம முதல் எழுத்துனா தனிச்சு இயங்கும். இதுதான் மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதன்மையான காரணமா இருக்கிறதுனால முதல் எழுத்துன்னு சொல்றோம். இதுல மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கு. சார்பெழுத்துல வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றதுனால நம்ம சார்பெழுத்துக்கள்னு சொல்றோம். சார்பெழுத்துக்கள் 10 வகை. அந்த 10 வகை என்ன அப்படின்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம 10 வகையா பிரிக்கிறோம். இந்த 10 வகையுமே நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து என்ன அப்படின்னா உயிர்மெய் நம்ம இப்பதான் பார்த்தோம். ஒரு உயிர்மெய் எழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்து, அந்த 2 எழுத்தும் சேர்றதுனாலதான் நமக்கு உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது நமக்கு வந்து உருவாகுது.
உயிர்மெய் எழுத்தினுடைய ஒளி வடிவம்னா சத்தம் எப்படி இருக்கும்னா மெய்யும் உயிரும் சேர்ந்துதான் இருக்கும். வரி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது உயிரெழுத்தை வந்து ஒத்திருக்கும். இது முதலெழுத்தை சார்ந்ததுனால ஒரு சார்பு எழுத்துன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து நமக்கு தெரியும், நம்ம இக் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இதுல வந்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். ஆயுத எழுத்துக்கு வேற பெயர்களும் இருக்கு. என்ன அப்படின்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இது எல்லாமே ஆயுத எழுத்து வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கூற்று 1 கூற்று 2 அப்படின்னு சொல்லி கொடுத்து 2 கூற்று, நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 சொல்லி படிப்போம் இல்லையா, அது தமிழ்ல வந்து கூற்று 1 கூற்று 2 சொல்லி கொடுத்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இதுல சரியானது எது கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்குதான் இதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உயிர்மெய் எழுத்துனா எப்படி இருக்கும், அதனுடைய மாத்திரை என்ன, ஆயுத எழுத்துக்கு வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஆயுத எழுத்து வந்து தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கும், தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தை பெற்று வரும். என்னைக்குமே ஆயுத எழுத்து சொல்லினுடைய இடையில மட்டும்தான் வரும். சொல்லுக்கு முதல்லையும் வராது, கடைசிலையும் வராது. இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா அஃது. அஃது அப்படிங்கறதுல அ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயிரெழுத்து. இக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தூ வந்து உயிர்மெய் எழுத்து. இந்த தூவை பிரிச்சிங்க அப்படின்னா இத்து பிளஸ் ஊன்னு சொல்லி பிரியும். அது வந்து ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. எப்போதுமே ஆயுத எழுத்துக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கும், தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து மற்றும் பெற்று சொல்லினுடைய இடையில மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து தனிச்சு இயங்கவே செய்யாது. தனிச்சு இயங்காததுனால பிற எழுத்துக்களை சார்ந்து இருக்கிறதுனால நம்ம ஆயுத எழுத்து எது கீழே கொண்டு வரோம் அப்படின்னா சார்பு எழுத்து கீழே கொண்டு வரோம். முதலெழுத்தாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்தாகும். இதுதான் ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி. உயிர்மெய்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஆயுதம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அது என்ன மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம ஒரு சொல்ல வந்து நம்ம பேசவும் செய்யறோம், அதை வந்து எழுதவும் செய்யறோம். பேச்சு மொழியில நம்ம தமிழ்லயே பார்த்தோம் அப்படின்னா இந்த நாவே 3 வகையான நா இருக்கும். முதல்ல இந்த கீழே கொடுத்த சொற்களை பாத்தீங்கன்னா நன்றி, 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 3 நன்றி கொடுத்திருக்காங்க. இதுல எந்த நன்றி வந்து சரியான இது சொல்லுங்க பார்க்கலாம். முதல் நன்றி. முதல் நன்றி. ஆனா 3மே நே தானே, நம்ம ஏன் முதல்ல நன்றின்னு சொல்றோம்? நம்ம பேச்சு வழக்குல பார்த்தோம்னா நம்ம நன்றின்னு சொல்லிட்டு போயிருவோம். ஆனா அதை எழுதும் பொழுதுதான் நமக்கு தெரியும் எந்த நாவை பயன்படுத்தணும், எந்த நாவை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறது. அப்போ மொழி முதல் அப்படின்னா ஒரு சொல்லினுடைய முதல். ஏன்னா சொல்லினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா மொழி, பதம், கிளவி. இது எல்லாமே சொல்லை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். எழுதி வச்சுக்கோங்க, அது இந்த இதுல இருக்காது. சொல்லை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் வந்து மொழி, பதம், கிளவி. அப்ப மொழி முதல் அப்படின்னா ஒரு சொல்லினுடைய முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரணும், என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரக்கூடாது. அதே மாதிரி சொல்லினுடைய இறுதியில என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரணும், என்ன எழுத்துக்கள்லாம் வரக்கூடாது. அப்படி வரக்கூடாத சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த சொல் வந்து தமிழ் சொல் வந்து கிடையாது அப்படிங்கறதுதான் அர்த்தம். அப்ப நம்ம ஒரு மொழிக்கு முதல்ல என்னென்ன சொற்கள்லாம் வரும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரலாம். முதல்ல வந்து மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் அப்படிங்கிற பொருள் இருக்குன்னு பார்த்தோம். சொல்லினுடைய முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம மொழி முதல்னு சொல்றோம். இதுல எத்தனை எது வரும் அப்படின்னா க, ச, த, ந, ப, ம. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே சொல்லினுடைய முதல்ல வரக்கூடியது. அது என்ன க, ச, த, ந, ப, ம வரிசை அப்படின்னா இப்ப நம்ம க வரிசையிலே உயிர்மெய் எழுத்துக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 18 வரும். இக்கு பிளஸ் அ, க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையை தான் க வரிசை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ க, ச, த, ந, ப, ம இந்த 6 எழுத்துக்களுடைய வரிசையில எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே சொல்லினுடைய முதல்ல வரக்கூடியது. அப்ப அந்த ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மொழிக்கு சரியான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஞ, ஞ, ய, வ. இந்த 4 எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லினுடைய முதல்ல வரும். இப்ப எடுத்துக்காட்டு ஞ வரிசையில பார்த்தோம் அப்படின்னா ஞானம். அந்த ஞ அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லினுடைய முதல்ல வரும். ஞா வச்சோ, நீ வச்சோ, நியூ, நே, நவ் அந்த மாதிரி எந்த ஒரு எழுத்துமே சொல்லினுடைய முதல்ல வராது. ஏன்னா வார்த்தை கிடையாது. இப்ப வந்து நம்ம ஞனம் அப்படிங்கிற சொல் வந்து என்னடா நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா அங்ஞனம், இங்ஞனம், எங்ஞனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினுடைய இடையில நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஆனா அந்த காலத்துல ஞனம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஞனம் ஞ வரிசையில அந்த ஞ மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்னா சொல்லினுடைய முதல்ல வந்து வருது. அடுத்தது ஞ வரிசையில ஞ, ஞா, ஞே, ஞோ இந்த 4 எழுத்து மட்டும்தான் வரும். அதே மாதிரி ய வரிசையில ய, யா, யு, யூ, யோ, யவ் இந்த 6 எழுத்துக்களுமே சொல்லினுடைய முதல்ல வரும். அடுத்து வ வரிசையில பார்த்தோம் அப்படின்னா வ, வா, வி, வி, வே, வே, வை, வவ் இந்த 8 எழுத்துக்களுமே சொல்லினுடைய முதல்ல வரும். அப்போ மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா க, ச, த, ந, ப, ம, ஞ, ஞ, ய, வ
இந்த 10 எழுத்துக்களுமே சொல்லினுடைய முதல்ல வந்துச்சு அப்படின்னா அந்த சொல் வந்து தமிழ் சொல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மெய் எழுத்துக்கள் 18மே சொல்லினுடைய முதல்ல வராது. நம்முடைய தமிழ் சொல்ல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சொல்லுமே மெய்யெழுத்தோட ஆரம்பிக்காது. அப்படி மெய்யெழுத்தோட ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த சொல் தமிழ் சொல்லா இருக்காது. ஒண்ணு வேற்றுமொழி சொல்லா இருக்கணும், இல்ல நம்ம அதை அப்படியே நம்ம தமிழ் படுத்தியிருப்போம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு கீழே பாருங்க, பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் அப்படிங்கறது எதை வச்சு ஆரம்பிச்சிருக்கு? இக்கு வச்சு ஆரம்பிச்சிருக்கு. நம்ம FRANCE பிரான்ஸ் இங்கிலீஷ் எழுதுவோம், நம்ம தமிழ் படுத்தும் போது இக்கு போட்டு எழுதுவோம். இக்கு இன்னைக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆயுத எழுத்து என்னைக்குமே மொழிக்கு முதல்லையும் வராது, மொழிக்கு கடைசிலையும் வராது, இடையில மட்டும்தான் வரும்னு சொல்லி பார்த்திருக்கோம். அப்ப நம்ம பிரான்ஸ் அப்படிங்கறது அப்படி நம்ம தமிழ் படுத்தும் போது இக்கு போட்டு எழுதுறோம். அப்ப அந்த பிரான்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா தமிழ் சொல் கிடையாது. அடுத்தது ட ந ர ழ ழ ள ர ந. இந்த 8 உயிர்மை எழுத்துக்களுமே ஒரு எழுத்து கூட என்ன செய்ய அப்படின்னா சொல்லினுடைய முதல்ல வராது. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லினுடைய முதல்ல வராது. ஞ ஞ ஏவ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழிக்கு முதலில் வருவதாக குறிப்பிட்டப்பட்ட சில எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் சொல்லினுடைய முதல்ல வராது. அந்த ஞ ஞ ஏவல சில வரிசை மட்டும் பார்த்தோம் இல்லையா, அந்த எழுத்து வரிசைகள் மட்டும்தான் வரும். அதை தவிர்த்து வந்தது அப்படின்னா அது மொழிக்கு முதல்ல வந்துச்சுன்னா தமிழ்ச்சொல் வந்து கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டு கீழே பாருங்க, டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க், இது எல்லாமே பிறமொழி சொற்கள். நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் சொல் மாதிரியே இருக்கும். ஆனா நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்ல ஒளிபெயர்த்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். மொழிபெயர்ப்பு அப்படின்னா அந்த மொழியில இருந்து நமக்கு தக்கன மொழியை மாத்தி அர்த்தம் மாறாம பெயர்க்கிறது. ஒளிபெயர்ப்பு அப்படின்னா அங்க எப்படி உச்சரிக்காங்களோ அதே சவுண்டோட நம்ம என்ன படுத்திருப்போம் அப்படின்னா தமிழ் படுத்திருப்போம். அதுக்கு பேர் தான் ஒளிபெயர்த்தல். இப்ப இந்த டமாரம் அப்படிங்கிறது எதுல ஸ்டார்ட் ஆகுது? டேல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ட ந ர ழ ழ ல ர ந. இந்த 8 உயிர்மை எழுத்துமே சொல்லினுடைய முதல்ல வராது. அப்போ இதை உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 4 வார்த்தையை கொடுத்து இதுல தமிழ் சொல்ல என்னன்னா எடுத்து எழுதுக, இல்ல ஆட் ஒன் அவுட் மாதிரி கொடுப்பாங்க, இதுல வேறுபட்டதை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா கடல், காக்கை, பிரான்ஸ், லண்டன். இதுல வேறுபட்டதை எடுத்து எழுதுனா இதுல எது தமிழ்ச்சொல் வரும், இது தமிழ்ச்சொல் வராது? பிரான்ஸ் தமிழ் சொல் கிடையாது. ஓகே, வேற? லண்டன். ஏன்னா லண்டனுக்கும் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா லால ஸ்டார்ட் ஆகுது, பிரான்ஸுக்கும் இக்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த கடல், காக்கை அப்படிங்கிறது கே வரிசை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அது தமிழ்ச்சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மொழி முதல் இறுதி எழுத்து பாக்குறோம். இதுல எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மொழிக்கு முதல்ல என்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எழுத்தை தாண்டி ஒரு எழுத்தை வச்சு ஒரு வார்த்தையை கொடுத்தோம்னா தமிழ்ச்சொல் இல்லைன்னு சொல்லி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும்னு சொல்லி ஒரு 10 எழுத்துக்கள் பார்த்தோம்ல, அந்த 10 எழுத்துக்கள் என்னன்னு சொல்லலாமா கொஞ்சம்? க ச த ப ம ய வ. சூப்பர். க ச த ந ப ம ஞ ஞ ய வ. இந்த 10 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லினுடைய முதல்ல வரும். அந்த வரிசையில் எழுத்துக்கள் தான் வரும். இதை தவிர்த்து உங்களுக்கு எழுத்து கொடுத்து ஒரு சொல் கொடுத்திருந்தாங்கன்னா அது தமிழ்ச்சொல் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து வந்து மொழி இறுதி எழுத்துக்கள். இப்ப நம்ம முதல்ல என்ன முடியும்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப இறுதியில எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லினுடைய இறுதியில என்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னா ஞன, நம, எரள, வழல. இதை நான் ஈஸியா என்ன ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னா இப்ப மொழிக்கு முதல்ல 10 எழுத்துக்கள் வரும், மொழிக்கு இறுதியில வந்து 11 எழுத்துக்கள். நம்ம அந்த ஞன நம்ம மெல்லியத்துக்கு படிச்சோம் இல்லையா, அதுல முதல்ல இருக்கக்கூடிய ஞா மட்டும்தான் வராது, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தும் வந்துடும். ஞன நமனல, அப்புறம் எரள வரல, இடையினம் 6 எழுத்துக்கள். அப்ப இடையின எழுத்துக்கள் 6, எரள வழல. மெல்லினத்துல முதல்ல இருக்கக்கூடிய ஞா மட்டும் வராது, மிச்சக்கூடிய ஞ ந ந ம ந. இந்த 11 எழுத்துக்களும் தான் சொல்லினுடைய இறுதியில வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, உறிஞ்சு, வெறிந்து, ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் இஞ்சு, இந்து, இவ் வச்சு அவ்வளவு வார்த்தைகள் கிடையாது. இந்த 3 வார்த்தைகள் தான் இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து மொழிக்கு இறுதியில என்னென்ன எழுத்துக்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்து சொல்லினுடைய இடையில வரவே செய்யாது. நமக்கு தெரியும் ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்லையும் வராது, இடையில கடைசிலையும் வராது, இடையில மட்டும்தான் வரும். அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் தனிச்சு என்னைக்குமே சொல்லினுடைய இடையில வராது. உயிரெழுத்துக்கள் 12மே என்னைக்குமே சொல்லினுடைய முதல்ல மட்டும்தான் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா உயிரிழப்படையில மட்டும்தான் அந்த உயிரெழுத்துக்கள் வந்து வரும். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்தோட இணைஞ்சு உயிர்மை எழுத்தா மட்டும்தான் சொல்லினுடைய இறுதியில வரும். அளபடை எழுத்துக்கள், இப்ப நம்ம அளபடைனா
இப்ப நம்ம தூரமா இருக்கிறப்ப நம்ம அம்மா என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம். கிட்டக்க இருந்தாங்கன்னா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். தூரமா இருந்தாங்க நமக்கு சவுண்ட் அதிகமாகும். அம்மா அப்படின்னு சொல்லி சத்தமா குழப்பம். மா அப்படிங்கிறது நீண்டு ஒலிக்குல்ல, அந்த நீண்டு ஒலிக்கிறதா நம்ம அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அளபடை எழுத்துக்கள்ல செயல்கள்ல மட்டும்தான் அந்த அளபடை வரும். அப்ப மட்டும்தான் உயிரெழுத்து கடைசியில வரும். மத்தபடி உயிரெழுத்து சொல்லினுடைய இறுதியில வரவே செய்யாது. அதே மாதிரி கசட தபர ஆகிய 7 மெய்யெழுத்துகளுமே சொல்லினுடைய இறுதியில வராது. ஏன்னா அந்த கசர தபர இந்த 7மே எதுல வந்துருது அப்படின்னா மொழிக்கு முதல்ல வந்துரு. அப்ப மொழிக்கு முதல்ல வரனால இறுதியில கண்டிப்பா வராது. அடுத்து எகர வரிசையில கேல இருந்து நே வரைக்கும் எல்லா உயிர்மை எழுத்தும் வராது. ஒகர வரிசையில நோ தவிர பிற எல்லா உயிரெழுத்துக்களும் என்ன செய்யாது, மொழி கடைசியில வராது. நோ அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். ஏன் அப்படின்னா நோ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழினா வேற ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு எழுத்து இருக்கும், ஆனால் அந்த எழுத்து வந்து ஒரு பொருளை குடிச்சு அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். இப்ப எடுத்துக்காட்டு தை அப்படின்னு நம்ம சொல்றோம். தை அப்படிங்கிற எழுத்து எதை குறிக்குது, என்ன அர்த்தத்தை கொடுக்குது? மாதம். மாதம். தை அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான், ஆனால் அது ஒரு பொருளை கொடுக்கு. ஒரு எழுத்து வந்து ஒரு பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எடுத்துக்காட்டு மா. மா அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்பழம். மாம்பழம், மாடு, பெரிய, திருமகள், இந்த மாதிரி நிறைய அர்த்தத்தை குறிக்கி. அப்போ சொல்லுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து வந்தோ பல எழுத்துக்கள் தொடர்ந்தோ வந்து பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். அதே இது எழுத்துக்கள் நிறைய இருக்கு, ஆனா பொருள் கொடுக்காம இப்போ ட இ இம் நான் 3 இது போட்டிருக்கேன். இது ஏதாவது பொருள் கொடுக்குதா? இல்ல. இப்போ இ ட இம் இடம், இது பொருள் கொடுக்குதா? இடம் அப்படிங்கிறது பொருள் கொடுக்கும். அப்போ நம்ம எழுத்து தனியா இருக்கா இல்ல சேர்ந்திருக்காங்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த எழுத்து தனியா இருந்தாலும் இல்ல தொடர்ந்து வந்திருந்தாலும் ஒரு பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி என்ன பொருளை கொடுக்கு அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அப்போ நோ அப்படிங்கிற எழுத்து வரிசையில அந்த ஒண்ணு மட்டும் வரும். அப்ப சொல்லினுடைய இறுதியில என்ன எழுத்து வராது அப்படின்னா மெய்யெழுத்து 18மே வராது. ஏன்னா மெய்யெழுத்து மொழிக்கு முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது. ஏன்னா மெய்யெழுத்து என்னைக்குமே இடையில மட்டும்தான் வரும். அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து என்னைக்குமே இதெல்லாம் மட்டும்தான் ஒரு இடையில மட்டும்தான் வரும், ஸ்டார்டிங்லயும் வராது, கடைசிலையும் வராது. இதுதான் மொழி இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள். இப்ப நான் ஒரு சொல் சொல்றேன், அந்த சொல் வந்து தமிழ் சொல்லா இல்ல பிறமொழி சொல்லா அப்படின்னு சொல்லுங்க. லக்ஷ்மணன். பிறமொழி சொல். பிறமொழி சொல். பிறமொழி சொல். எதனால பிறமொழி சொல்லுன்னு சொல்றீங்க? ல முதல்ல வந்திருக்கு. ல முதல்ல வந்திருக்கு. இதை நம்ம தமிழ் படுத்தி எழுதணும் அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம்? முன்னாடி ஈ போட்டு எழுதணும். சூப்பர். முன்னாடி ஈ போட்டு இலக்குவன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராமன் அப்படி இருக்கும். நம்ம தமிழ் எழுதும் போது முன்னாடி என்ன போடுவோம்? ஈ போட்டு ராமன் அப்படின்னு எழுதுவோம். ஆனா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இராமன் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், உச்சரிக்க மாட்டோம், ராமன் மட்டும் தான் சொல்லுவோம். டமாரம், இது என்ன மொழி சொல்? தமிழ் சொல்லா பிறமொழி சொல்லா? பிறமொழி சொல். பிறமொழி சொல். சரி. மன்னிப்பு. இது தமிழ் தான் நினைக்கிறேன். தமிழ் நினைக்கிறீங்களா? மொழிக்கு முதல்ல வருதோ? மொழி முதல் எழுத்துக்கள்ல ப ம வருதோ? சரி. ஆனா மன்னிப்பு அப்படிங்கிறது தமிழ் மொழி சொல் கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. மன்னிப்பு அப்படிங்கிறது உருது மொழி சொல். ஏன்னா இது லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தான் அப்படின்னா மன்னிப்பு எம்மொழி சொல் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, உருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ் டிக் அடிச்சாச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், அந்த டயலாக் பார்த்திருக்கோம்ல, தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த டயலாக் தப்பு. மன்னிப்பு அப்படிங்கிறது உருது மொழி சொல், தமிழ் சொல் கிடையாது. தயவு செஞ்சு அதை மாத்திக்கோங்க. அப்ப நம்ம தமிழ்ல சாரி அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மன்னிப்பு கிடையாது. அப்ப என்ன சொல்லிடணும் நம்ம? ஒப்புரவு. என்ன சொன்னீங்க? ஒப்புரவு. ஒப்புரவு. இல்ல மேடம், ஒப்புரவு வராது. ஒப்புரவு அப்படின்னா நம்ம அது வந்து வேற மீனிங் வரும். தமிழ்ல நம்ம சாரி அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றதுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னா பொறுத்து கொள்கன்னு அர்த்தம். நம்ம இப்ப யாரையாவது தெரியாம கால் பட்டுட்டு இல்ல ஏதாவது இடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்ம சாரின்னு தான் சொல்லுவோம்.
மன்னிச்சிருங்கன்னு கூட சொல்ல மாட்டோம். நம்ம மன்னிப்பு தமிழ்ச்சொல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம மன்னிப்புங்கிறது தமிழ்ச்சொல் கிடையாது. சாரி அப்படிங்கிறதுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா பொறுத்துக்கொள்கன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க இப்போ திலீப். திலீப் அப்படிங்கிறது என்ன தமிழ் சொல்லா பிறமொழி சொல்லா? பிறமொழி சொல். ஏன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மெய்யெழுத்து என்னைக்குமே மொழிக்கு முதல்லையும் வராது கடைசிலையும் வருதுன்னு வராதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். என்னைக்குமே மெய்யெழுத்தை வச்சு முடிஞ்சது அப்படின்னா அது தமிழ் வார்த்தை கிடையாது. அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், ஜாங்கிரி, திலீப், மியூனிச், இது எல்லாமே பிறமொழி சொற்கள் தான். ஏன்னா இது எல்லா இதுலயுமே என்ன இருக்கு அப்படின்னா மெய்யெழுத்து வச்சு முடிஞ்சிருக்கு. ஜாங்கிரிங்கிறது என்ன மொழி சொல்? அது ஜா. அந்த எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வடமொழி சொல். வடமொழி சொல். சூப்பர். நம்ம சமஸ்கிருதம் நம்ம வடமொழி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜா, ஹா, வா இதெல்லாம் அந்த ஹா எல்லாமே இதுல வரும்னா வடமொழி கீழே தான் வரும். சரி, இது வரைக்கும் பார்த்தால மொழி முதல் எழுத்துக்கள் இடை எழுத்துக்கள் எதுவும் டவுட் இருக்கா? கிளியர் மேம். ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இணை எழுத்துகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இணை எழுத்துகள்னா வேற ஒண்ணும் கிடையாது. சில எழுத்துக்கள் அதாவது பிறக்கிறதுக்கு அந்த ஒலிக்கும் கூடிய முயற்சி. ஒலிக்கல் அப்படின்னா சத்தம் நம்ம சொல்லுதோம்னா அந்த சத்தத்தோட முயற்சி. அப்புறம் பிறக்கும் இடம். இதுல எல்லாத்துலயுமே ஒற்றுமை இருக்கும். அந்த மாதிரி ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இணை எழுத்துன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஈஸி. இணை எழுத்துக்கு இக்குக்கான இணை எழுத்து என்ன அப்படின்னா இங்கு. இச்சுக்கு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, இற்றுக்கு இன்னு. இது எல்லாமே இணை எழுத்துக்கள். அதே மாதிரி அடுத்து இது நம்ம எக்ஸ்ட்ரா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கசட தபர வல்லினம் இருக்கு இல்லையா? அந்த வல்லின எழுத்துக்களுக்கான இணை எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னா மெலின எழுத்துக்களா இருக்கும். ஞன நமன இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல இந்த இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இற்று இன்னு இந்த வரிசை ஞாபகம் வச்சாலும் இணை எழுத்தை ஞாபகம் வச்சுக்கிடலாம். அடுத்தது இடையின எழுத்துக்கள் எரள வள்ள இருக்குல்ல, இந்த 6மே ஒரே இணை எழுத்து. இதுக்கு தனியா இதுதான் இணை எழுத்து அதுதான் இணை எழுத்து அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அடுத்து உயிரெழுத்து 12 பார்த்தோம். ஆக்கான இணை எழுத்து ஆ. ஈக்கு இ, உ, உ, ஏ, ஏ, ஐ, ஈ. அடுத்து ஓக்கு ஓ, ஊக்கு ஔ. இதுல 2 இதுக்கு இணை எழுத்து ஈ வரும். ஈக்கும் இணை எழுத்து ஈ தான் வரும். ஐ அப்படிங்கிற எழுத்துக்கும் இணை எழுத்து ஈ தான் வரும். அதே மாதிரி ஊ அப்படிங்கிறதுக்கும் ஊ தான் இணை எழுத்து வரும். ஔ அப்படிங்கிறதுக்கும் ஊ தான் இணை எழுத்து வரும். அக் அப்படிங்கிறதுக்கு இணை எழுத்து கிடையாது. ஏன்னா அது தனியா போயிடும். மெய்யெழுத்துக்களை போலவே என்னன்னா உயிரெழுத்துக்கள்ல இணை எழுத்து இருக்குன்னு சொல்லி என்னலான்னு சொல்லி பார்த்தோம். ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. இப்ப இந்த இணை எழுத்துக்கள் மனப்பாடம் பண்ற மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்ப நம்ம அந்த வார்த்தைகளை பார்த்தாலே அதுல இணை எழுத்து இருந்திருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப எடுத்துக்காட்டு மஞ்சள். இதுல இணை எழுத்து இருக்கா இல்லையா இந்த வார்த்தையில? என்ன சொன்னீங்க? இருக்குது. என்ன எழுத்து? இஞ்சுக்கான இணை எழுத்து என்ன வந்திருக்கு அதுல? இச்சு. அதுக்கு பதிலா ச வந்திருக்கு. சரி. வண்டு. இதுல இணை எழுத்து இடம் பெற்றிருக்கா? ஆமா. இன்னுக்கான இணை எழுத்து இட்டு. அதான் டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்டு பிளஸ் ஊ அப்படின்னு சொல்லிட்டு. தச்சன். இதுல இணை எழுத்து பயின்று வந்திருக்கா? தச்சன். சா இணை எழுத்தா மேம்? தச்சனுக்கு இச்சு தானே மேம். அப்ப இச்சுக்கு இணை எழுத்து நம்ம என்னன்னு சொல்லி பாத்திருக்கோம்? இச்சுக்கு இஞ்சு தானே வரணும். அப்ப அந்த தச்சன் அப்படிங்கறதுல இச்சுக்கு அப்புறம் ச தானே வந்திருக்கு. அப்ப அந்த இதுல என்ன வரல அப்படின்னா இணை எழுத்து வரல. ஓகேவா? ஓகே மேம். அப்ப உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி 4-5 வார்த்தைகளை கொடுத்து இதுல இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப எந்தெந்த எழுத்துக்கு எந்தெந்த எழுத்து இணை எழுத்து அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் எது இணை எழுத்து வரல அப்படிங்கறத ஈஸியா ஆடு நோட் மாதிரி பிக் அவுட் பண்ண முடியும். அப்ப அந்த இணை எழுத்துக்களை மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கணும். இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு. அதே மாதிரி இந்த உயிரெழுத்துக்கு என்னென்ன இணை எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த எழுத்துக்களை நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆடு நோட் மாதிரி எடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மயங்கொலிகள்.
மயங்கொழிகள்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம்னா இந்த நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி 3 நா இருந்தது இல்ல. நம்ம சொல்லும் பொழுது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்ம உச்சரிக்கிறவங்களுக்கு நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ வெளியில இருந்து யாரோ ஒரு ஹிந்திக்காரங்களோ இல்ல வடநாட்டுக்காரங்களோ வராங்கன்னா நம்ம பேசுறதை கேட்டுக்கிட்டு அவங்க 3க்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே நாவை யூஸ் பண்ணுவாங்க. எழுதும் பொழுது பேசும்போது அவங்களுக்கு கேட்கறதுக்கு 3மே நா மாதிரி தான் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், உச்சரிப்பு இருக்கும். ஆனா எழுதும் போதுதான் எந்த நாவை பயன்படுத்தணும் அப்படிங்கறதுல குழப்பம் ஏற்படும். அதே மாதிரி ல ழ ழ இந்த ழ ழ ழ 3 உச்சரிக்கிறதுலயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. அடுத்தது ர ர இந்த 8ஐயும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம உச்சரிக்கும் போதும் அது வந்து பொருள் மாறுபடும். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி எழுதும் பொழுதும் என்னன்னா அதனுடைய பொருள் வந்து மாறுபடும். இப்ப உச்சரிப்புலையும் எழுதும் போதும் கொஞ்சம் சிறிதளவு மற்றும் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தமிழ்ல மொத்தம் மயங்கொலிகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 8 எழுத்துக்கள் இருக்கு. முதல்ல வந்து 3 சுழின நம்ம அப்படிதானே படிச்சிருக்கோம். 3 சுழினா 2 சுழினான்னு சொல்லிட்டு. இப்ப 3 சுழினாக்கு என்ன அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இதை நீங்க உச்சரிச்சு பாத்தீங்கன்னாலே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணது கரெக்டா தான் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எதை தொடுது அப்படிங்கிறது தெரியாது. இது எப்படி கொடுப்போம் அப்படின்னா இந்த மாதிரி சைட்ல 4 எழுத்துக்கள் கொடுத்துட்டு இந்த பக்கம் பிறக்கக்கூடிய இடத்த கொடுத்து பொறுத்துக்க மாதிரி கேட்போம். இந்த எழுத்து எதுல பிறக்குது, இந்த ந எதுல பிறக்குது, ல எதுல பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம எது எங்கெங்க பிறக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காதான் அந்த டயக்ராமோட கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 சுழி ந வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்து வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இட்டுக்கான இணை எழுத்து வந்து இத்துக்கு இந்த இற்று எண்ணும் இதெல்லாமே இணை எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தகரத்தை எடுத்து நகரம் வந்துச்சுன்னா நம்ம டன் நகரம்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு கண்டம், வண்டி, நண்டு இது எல்லாத்துலயுமே இட்டுக்கான இணை எழுத்து இன்னுன்னு சொல்லி வந்துட்டு தகரம்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னா நகரம் வந்திருக்கு. அதே மாதிரி தகரத்தை எடுத்து நகரம் வந்துச்சுன்னா நம்ம தன் நகரம்னு சொல்லுவோம். ரகரத்தை எடுத்து வந்ததுன்னா ரன் நகரம். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், இவ்வளவு டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்து என்னன்னா கேட்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டு மேல பாருங்க. வானம் 3 சுழி ந வந்துச்சு அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வெடி. 2 சுழி ந வச்சு வானம் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா ஆகாயம். அதே மாதிரி பனி 3 சுழி நீ வச்சு பனி வந்ததுன்னா வேலை. 2 சுழி ந வந்ததுன்னா குளிர்ச்சி. இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா மேல வந்து பனின்னு சொல்லிட்டு இவங்க 3 சுழி நீ வச்சு கொடுத்துருப்பாங்க, கீழே 2 சுழி நீ வச்சு கொடுத்துருப்பாங்க. பனிக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த பனிக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியான பொருள் வந்து எதுல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பனிக்கான வேலை அப்படிங்கறதும் இந்த பனிக்கான குளிர்ச்சியும் எதுல கரெக்டான பேரா கொடுத்துருக்காங்களோ அந்த பேரை தான் டிக் பண்ணணும். எப்படி பொறுத்துக்க மாதிரி கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து இதுல எது வந்து கரெக்டான மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம அதை கண்டுபிடிக்க தெரியணும். அடுத்தது ல ழ ழ முதல்ல இருக்கிறத நம்ம குண்டுலான்னு சொல்லுவோம், இல்ல லட்டுக்கு வர ல அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அது எப்படின்னா மேல் பற்களின் அடியை நாவின் பக்கங்கள் தொடுவதால் லகரம் தோன்றும். இது வந்து வே போல இருக்கிறதுனால இந்த லாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ல ல அப்படிங்கிறது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலனத்தின் நடுப்பகுதியை தொடுறதுனால இதை வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லுவோம். இது ந போல இருக்கிறதுனால இதுக்கு வந்து நகர லகரம் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லுவாங்க. அடுத்தது ழ ழனாலே சிறப்பு லகரம். இதை நம்ம தமிழ்ல வரக்கூடிய ழ இல்லையா, இது வந்து லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும், தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். இது மே போல இருப்பதால மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. அப்ப ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன லகரம் சொல்லுதோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். முதல்ல இருக்கிறது வகர லகரம், அடுத்தது பொது லகரம், 3வது இருக்கக்கூடியது மகர லகரம் அல்லது சிறப்பு லகரம். அந்த விலை பொருளின் மதிப்பு, விலை உண்டாக்குதல், விலை விரும்பு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்து இந்த சென்டென்ஸ் வந்து என்ன பொருளை கொடுக்கு அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்தெந்த வார்த்தைக்கு எந்தெந்த பொருள் அப்படிங்கறது தெரிஞ்சா நம்ம அதை கரெக்டா மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து ர எழுத்துக்கள். ர அப்படிங்கிறது அன்னத்தினுடைய நாவின் நுனி மேல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து. இந்த ர வந்து எதுல வரும் அப்படின்னா இடையினத்துல வரும். எரள வளல சொல்றப்ப வரக்கூடிய ர, அதனால இதுக்கு வந்து இடையின ரகரம் என்று கூறுகிறோம். அடுத்து வந்து ர, இது நாவின் நுனி மேலனத்தில் மெய்ய பகுதியை துரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது கசரதபர வல்லின எழுத்துல வர்றதுனால இதை வந்து வல்லின ரகரம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து இடையின ரகரம், இது வந்து வல்லின ரகரம். இப்போ இந்த ஏரி அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்கிறது வந்து குளம், கீழே இருக்கக்கூடிய ஏரி அப்படின்னா மேலே ஏரி, கூரை அப்படின்னா வீட்டின் கூரை, இந்த கூரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புடவையை குறிக்கும். இப்ப 2 சுழி வச்சு மனம் இருக்கு, அது என்ன பொருள் கொடுக்கும்? மனம். 2 சுழின இதயம்.
இதயம், உள்ளம். சரி, 3 சொல்லின மனம், வாசனை. வாசனை, அந்த இது வரும். சரி. இலை, குண்டுல வச்சிருக்கு, லட்டுக்கு வர்ற இலை. இலை அப்படிங்கிறது எதை குறிக்கும்? மரத்தோட லீவ்ஸ். மரத்தினுடைய இலை, லீவ்ஸ், அந்த லீவ்ஸ குறிக்கக்கூடியது. சரி. பொதுலகரம் வச்சு வந்ததுன்னா இலை. 2 கால்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பொதுலகரம் வச்சு வந்ததுன்னா உடல் இளைத்தல், ஒல்லியாறது அந்த மாதிரி. ஒல்லியாகிறது. என்னடா இழைச்சு போச்சு, இழைச்சு போயிட்டியே போனதுல பார்த்துக்குன்னு சொன்னா அந்த மெலிதல். அடுத்து இலை, லை வந்துச்சு வந்ததுன்னா பழத்துக்கு சிறப்பு லகரம் வச்சு இலைன்னு வந்ததுன்னா மரத்தை இழைத்தல். அது மரத்தை இழைக்கிறது. நூல் இலை நம்ம சொல்லுவோம்ல. என்னது? பீல் பண்ற மாதிரியான அந்த இலையா? உரசுற மாதிரியான இது இருக்கும்ல, மருந்தெல்லாம் லேசா இலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நூல் இலைன்னு சொல்லுவோம்ல, அது வந்து இலை. அப்போ இது வந்து இப்படி எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னா, கீழே ஒண்ணு பொறுத்துக்க மாதிரி கொடுப்பாங்க, 3யுமே கொடுத்துட்டு அதுக்கான சைட்ல மார்ஷன் கொடுத்து பொறுத்துக்கன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா மேல 2 இலைன்னு கொடுத்துட்டு அதுக்கான அர்த்தத்துக்கு 4 ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. கரெக்டா எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க பேரா டிக் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப மயங்கொலிகள் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுட்டு எழுத்துகள், வினா எழுத்துகள் பார்க்க போறோம். சுட்டு எழுத்துக்கள்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு அட்ரஸ் கேக்குறாங்க, இல்ல யார பத்தியோ விசாரிக்கிறாங்க. அப்ப நீங்க என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து அட்ரஸ் சொல்லுவீங்க? அவர், அவள். அவர், அவள். இல்லைன்னா இந்த இடம் இங்க இருக்கு, நீங்க அங்க போங்க, அங்க போனீங்க ரைட் திரும்பலாம், அப்படி ஒரு பஸ் ஸ்டாப் கிடைக்கும், நீங்க அங்க பஸ் ஏறீங்கன்னா இங்க போய் இறங்கலாம், அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்றோம் இல்லையா? ஒருத்தங்களுக்கு நம்ம சுட்டி நம்ம சொல்லக்கூடியதுதான் நம்ம சுட்டெழுத்துக்கள்னு சொல்றோம். ஒன்றை சுட்டி காட்டுவதனால அந்த சொற்களை நம்ம சுட்டெழுத்துக்கள்னு சொல்றோம். அந்த சுட்டெழுத்துக்கள் என்ன அப்படின்னா அ, இ, உ. இந்த 3 எழுத்துக்களை தான் நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இத வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அகச்சுட்டு, புறச்சுட்டுன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அகம் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், உள்ளே அப்படின்னு தெரியும். இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இவன், அவன், இது, அது, இது எல்லாமே ஒன்று நம்ம சுட்டுனோம். இவன் தான், அவன் தான், இதுதான், அதுதான் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த நம்ம சுட்டெழுத்துக்கள்னு 3 பார்த்திருக்கோம் இல்லையா? அ, இ, உ. இந்த எழுத்துக்களை நீக்கிட்டோம்னா அந்த எழுத்துக்கள் பாருங்க, இவன்ல ஈய நீக்கிட்டா என்ன இருக்கும்? வன்னு இருக்கும். இது, அதுல ஈய அது வைக்கணும்னா தூண் இருக்கும். அப்ப அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான பொருள் வந்து அது கொடுக்காது, எந்த ஒரு அர்த்தமே இருக்காது. இந்த மாதிரி பொருளை நீக்கினோம்னா அந்த பொருள் தரல அப்படின்னா அதை நம்ம சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். சொல்லினுடைய அகத்துல, அதாவது உள்ள இருந்துகிட்டே பொருளை தர்றதுனால இதுக்கு பேர் அகச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்னா இப்ப எடுத்துக்காட்டு அவ்வானம், இம்மலை. இப்ப அந்த அவ்வானத்துல இருக்கக்கூடிய சுட்டெழுத்து என்னது? அப்படிங்கறத நீக்கிட்டோம்னா மிச்சம் என்ன வார்த்தை இருக்கும்? வானம். வானம். வானம் அப்படிங்கிறது பொருள் கொடுக்குதா கொடுக்கலையா? பொருள் கொடுக்குது. பொருள் கொடுக்குது. அப்ப நம்ம அந்த சொல்ல நம்ம நீக்கினாலும், அந்த சுட்டு வரக்கூடிய எழுத்தை நம்ம நீக்கினாலுமே பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு புறச்சுட்டு. ஆனா அதை நம்ம நீக்கினா பொருள் கொடுக்கல, உள்ள இருந்தா மட்டும்தான் பொருள் கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு பேரு அகச்சுட்டு. அடுத்தது அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை அப்படின்னாலே அருகில், கிட்டக்க இருக்குன்னு அர்த்தம். செய்மை அப்படின்னா தொலைவு. இப்ப அண்மை சுட்டுனா இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு எல்லாமே கிட்டக்க இருக்கிறத மட்டும்தான் குறிக்கும். அப்ப அண்மை சுட்டுக்கான எழுத்து என்ன அப்படின்னா இ. செய்மைனா தொலைவுன்னு பார்த்தோம். தொலைவுனா தூரமா யாரோ எங்கேயோ இருக்காங்க. எங்க இருக்காங்கட்டா அந்த இருக்காங்க பாருங்க, அங்க இருக்கிற மரம், அங்கே இருக்கிறார், அவர் அங்கே இருக்கிறார், அவை, அவ்வீடு, அவள், அவன், அது, அவர் அப்படின்னு சொல்லி தொலைவுல இருக்கிறத குறிப்பிடறதுனால இதுக்கான எழுத்து என்ன அப்படின்னா அ. அப்ப அண்மை சுட்டுனா அருகில் இருக்கிறதுக்கான எழுத்து வந்து இ. செய்மைனா தொலைவு, அதை குறிக்கிறதுக்கான எழுத்து என்ன அப்படின்னா அ. நம்ம ஆ, இ, ஊன்னு சொல்லி 3 பார்த்துட்டோம். நம்ம பயன்படுத்தல அந்த பயன்படுத்துவோம், இந்த பயன்படுத்துவோம். ஊ வச்சு நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஊ அப்படின்னா ரொம்ப அருகிலையும் இருக்காது, ரொம்ப தொலைவுலையும் இருக்காது, இடைப்பட்ட தூரத்துல இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம ஊ அப்படிங்கிற எழுத்து வச்சு நம்ம பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டு உவன், உது. இது எல்லாம் இப்ப வந்து அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப யாருமே வழக்கத்துல வந்து ஊ வச்சு பயன்படுத்துறது கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னா சுட்டு திரிபு. சுட்டு திரிபு. இப்ப அம்மரம் இருக்கு. அம்மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மரம். அந்த மரம். அவங்க கொடுத்திருக்கிறது அம்மரம் சொல்லிடுவோம். நமக்கு என்ன குறிக்கும்? அந்த மரம். இவ்வீடு அப்படின்னா இந்த வீடு. அப்போ அந்த சொற்கள் வந்து என்னது? திரிஞ்சு நமக்கு வழங்குறதுனால மாற்றம் அடையுது. திரிவு அப்படின்னா மாற்றம் பெற்று நமக்கு வர்றதுனால அதுக்கு பேரு சுட்டு திரிவு.
இந்த மாதிரிதான் அ இ உ ஆகிய சுட்டெழுத்துக்கள் வந்து அந்த இந்த அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு சுட்டு திரிபு வரனால அந்த பொருளை கொடுக்கறதுனால நம்ம சுட்டு திரிபுன்னு சொல்றோம். இதுதான் என்னன்னா சுட்டெழுத்துக்கள்ல வரக்கூடியது. அடுத்து வந்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சாதாரணமா இருக்கு அவன் சென்றான், இது வந்து இந்த வாக்கியம் சாதாரண வாக்கியமா இருக்கா இல்ல என்னன்னா கேள்வி கேட்கக்கூடிய வாக்கியமா இருக்கா? சாதாரணமா தான் இருக்கு. சாதாரணமா தான் இருக்கு. பதில் சொல்ற மாதிரி இருக்கு. அவன் சென்றானா, இது என்ன வாக்கியம்? கொஸ்டின். கொஸ்டின். எப்படி ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நான் முதலதுக்கு ரெண்டாவதுக்கு என்ன ஆட் பண்ணிருக்கேனா? அந்த லாஸ்ட் வந்து சென்றானா அப்படின்னு கொஸ்டின் கேக்குற மாதிரி அந்த ஆ சவுண்ட். வெரி குட். முதல் இதுல சென்றான்னு சொல்லி அந்த வாக்கியத்தை நம்ம முடிச்சிட்டோம். அந்த இன்னும் சொல்லி முடிகிறப்போ அந்த வாக்கியம் வந்து நிறைவு பெற்றுட்டு அந்த இன்ன நான் நாவா மட்டும் மாத்தி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டா அது கேள்வியா மாறிட்டு. அப்போ ஒரே ஒரு எழுத்து போட்டா ஒரு சாதாரண வாக்கியம் நம்மளால என்ன மாத்த முடியும்? வினா வாக்கியமா மாத்த முடியும். அப்ப வினா பொருளை தரும் எழுத்துக்கள் தான் நம்ம வினா எழுத்துக்கள்னு சொல்றோம். என்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னா 5 எழுத்துக்கள் இருக்கு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5மே வினா எழுத்துக்கள். மொழிக்கு முதல்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, மொழினா சொல். ஏ, யா, எங்கு, யாருக்கு, மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து மொழியினுடைய கடைசியில் வரக்கூடியது ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ உங்களுக்கு, அந்த மாதிரி. மொழிக்கு முதல்லயும் வரும், கடைசியில் ரெண்டுலயுமே வரக்கூடியதுன்னு பார்த்தா ஏ. ஏன், ஏன் சென்றாய் அப்படின்னு சொல்லி கேட்போம். நீதானே சென்றது, நீதானே போன அப்படின்னு சொல்லி கேட்கறது. அப்போ மொழிக்கு முதல்லையும் கடைசிலையும் வரக்கூடியது ஏ, முதல்ல மட்டும் வரக்கூடியது ஏ, யா, இறுதியில வரக்கூடியது ஆ, ஓ. அடுத்தது அகவினா புறவினா. எப்படி நம்ம சுட்டுல அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பிரிச்சோமோ அதே மாதிரி இதுலயும் அகவினான்னு சொல்லி பிரிக்கிறோம். எது, யார், ஏன். இதுல இருக்கக்கூடிய வினா எழுத்துக்கள்லாம் என்னது? எது, யார், ஏன். ஏ, யா, ஏ. இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம நீக்கணும்னா அந்த சொல் பொருள் கொடுக்குமா? பொருள் வந்து கொடுக்காது. அதனால வினா எழுத்துக்கள் சொல்லின அகத்தே இருந்த பொருளை தருவது வந்து நம்ம அகவினான்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டு புறவினா. புறவினானா அவனா, வருவானோ. அவனாங்கிறத பிரிச்சோம்னா இன் பிளஸ் ஆ. ஆவ நீக்கணும்னா அவன் இருக்கும். வருவானோ அப்படின்னா ஓ நீக்கணும்னா வருவான் இருக்கும். இந்த மாதிரி ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்து என்ன செய்யும் அப்படின்னா பொருள் கொடுக்கும். இந்த மாதிரி சொல்லினுடைய புறத்தேனா வெளியே இருந்து பொருள் கொடுத்துச்சுன்னா புறவினா, சொல்லினுடைய உள்ளேயே இருந்து பொருள் கொடுத்தது அப்படின்னா அதுக்கு பேர் அகவினா. இதுதான் சுட்டெழுத்துக்களுக்கும் வினா எழுத்துக்களுக்கும். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஓகே. சரி, டைம் ஆயிட்டு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ரிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் 6:30 இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இது டவுட்ல இருந்து நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இல்ல டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. ஓகே, அப்ப நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.